வாங்க இன்னைக்கு வந்து வீடு கட்டினது எம்புட்டு செலவாச்சு முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. எங்க சொல்லுவாப்பா அப்படின்ட்டு. என்னங்க இதை சொல்றதுக்கு என்ன, உலகத்துல என்னென்னத்தையோ வீட்டில் நடந்த அனைத்து கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்துலேருந்து முதல்ல இருந்து அம்புட்டேன். இது என்ன பெரிய இராணுவ ரகசியமாக்கு வீடு கட்டினது, அதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கேளுங்க. இதில் என்ன இருக்குது, நான் மறைக்க மாட்டேன் எதையும். உண்மையாக நடந்தது இப்படித்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் நேக்கு இருக்கச்சு ஒன்றும் தெரியாதவ வைத்தியக்காரி எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு கிடக்கா அப்படின்னு இங்கே ஒருத்தன் சொன்னாலும் பரவாயில்ல, அது வாட்டி சொல்லிட்டு கிடந்துட்டு போகுது. மக்கள் பூரா பிடிச்சி லைக் பண்ணிக்கிட்டு இருக்கியே, நான் சொல்லாமல் இருப்பேனா? ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். நான் பெரிய கேடிக்கு இல்லாடி. ஆமாம், கொஞ்சம் பைத்தியக்காரத்தனம் இருக்குது, கொஞ்சம் மூளையும் இருக்குது. அப்பப்போ என்னமோ தெரியல போங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்க்காம நல்லபடியாக இருக்கிற வரைக்கும் சரிங்க. சரி சொல்லட்டுமா? ஒரே தான் என்னை பற்றி சொல்ல வேணாம். என்னங்க பெரிய செலவு பெரிய செலவுலாம் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. பெரிய செலவு தான். மற்றவங்களாம் வீடு கட்டினப்ப சொல்லுவாங்க, எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, வீடு கட்டுறது கட்டட வேலை தான் இருக்குது. ஐயே ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு வீடை கட்டிப்பிடாத்தே ஆரம்பித்தேன். ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பிக்கிறாங்களாட்டே நான் யோசிப்பேன். அதாவது கடங்கப்போ வாங்கி வீடுகளில் போட்டுக்கிட்டு கடனை கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வட்டி எடுத்துக்கிட்டு அது என்னது தவணைக்கா என்னென்னு சொல்கிறாங்களேங்க, லோன் எடுத்துக்கிட்டு வீடை கட்டி பெரிய வீடை கட்டி அப்படியே டைல்ஸ் எல்லாம் ஒட்டி பிரம்மாண்டமாக அவங்க சொந்தம் வந்தது காட்டிவிட்டு அப்புறம் வாடகை கொடுக்குற மாதிரியே காசை கட்டிட்டு கிடப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் நிம்மதியாக கஞ்சியை காய்ச்சி குடிச்சோமா, கூலாக இருந்தாலும் கரைச்சி குடிச்சுவிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு யோசனை பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் தாங்க எல்லா யோசனையும் பண்ணார். இன்ஜினியர் பிளானு, அந்த பிளானு, இந்த பிளான்லாம் ஆகவே ஆகாது. ஏன் பிளான் தாயா இல்லைன்னு கொத்தனார் சொல்கிற பிளானை கூட கேட்கல பார்த்துக்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அதே மாதிரி கெட்டியா கொத்தனாருன்ட்டார். கொத்தனார் சரிங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே தான், இனிமேல் என் பேச்சே கிடையாதுன்ட்டு அவரும் ஒத்துக்கிட்டார். அது வந்து எங்கள் இடம் வந்து பார்த்திங்கன்னா 550 சதுரடியாக எவ்வளோன்னு தெரில, 1.5 செண்டு. அதில் காய்ச்சண்டு இதுக்கு போயிடும், ரோட்டுக்கு. மீதி இருக்கிறதே 550 சதுரடியாக இடமோ சொன்னார் பார்த்துக்கோங்க. 560 ஒரு சதுரடிக்கு 550 ரூபா இது கொத்தனாக இருக்குது. பேசி விட்டோம் பார்த்துங்க. பேசி விட்டோம்னா மொத்தமும் பேசி விடுறதில்ல, சாமான் பூரா இறக்கிடணும், வேலை மட்டும் பார்ப்பாங்க. அப்போ எம்பிட்டு வருதுன்னு நீங்களே யோசனை பண்ணி கணக்கு பண்ணி பார்த்துங்க. எனக்கு கணக்கெல்லாம் தெரியாது. எங்கள் வீட்டுக்காரர் கணக்கு பண்ணி சொன்னார், எனக்கு சொல்ல தெரில. நோட்லலாம் எழுதி வச்சுருக்காரு, அதெல்லாம் இன்னும் கணக்கு போடலை. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. முன்ன செட்டு இருக்கணும், பின்னாடி செட்டாக இருக்கணும், மேலே எடுக்கணும் கொஞ்சம். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்துக்குறோம்லான் இருக்காரு. அதனால் கொஞ்சம் அவரை ரெஸ்ட் விட்டுருக்கு. ஏன்டா ட்ராப்பா பகலாக விழுந்து பாடாப்பட்டுட்டு கிடந்துட்டு இப்போ தான் 2 நாள் தூங்கி வச்சுட்டு இப்போ வேலைக்கு போயிட்டார். அதனால் அதை டீட்டெயிலாக அப்புறமா கணக்கு பண்ணி சொல்கிறேன். இப்போ தோராயமாக என் கையில் இருந்த காசு எப்படி செலவாச்சுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நான் முத வீடு ஆரம்பிக்கையில் ஒரு 6 லட்ச ரூபா கையில் வச்சுருந்தேன். 6 லட்ச ரூபா எப்படி கையில் வச்சுருந்தேன்? நகை நட்டுலாம் அடகு வைக்காமல் அங்கிட்டு வட்டிக்கு வாங்காமல் எந்த இதுவுமே இல்லாமல் கையில் 6 லட்சம் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் காசு நான் வடையை போட்டு கொஞ்சமாக சேவிங் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏற்கனவே சேவிங் குணம் எனக்கு எப்போவுமே இருக்குது. அது என்னன்னு தெரியலை, எங்கிட்ட இருந்து முளைச்சி வந்துச்சுன்னு. அதனால் அந்த இதை சேமிச்சு பேங்கில் கொஞ்சம் பணம் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 லட்சத்துக்கு 7 சீட்டு போட்டுருந்தேன் பார்த்துங்க. மாதம் 2 லட்சத்துக்கு கொஞ்சமாக கட்டிக்கிட்டே வரணும். லாஸ்ட்டாக 20,000 கட்டணும். மாதம் ஒரு 18, 17 அப்படி கட்டுற மாதிரி இருக்கும். 10 மாதத்துக்கு கட்டணும். அந்த மாதிரி கட்டி 2 லட்ச ரூபா கையில் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு எல்ஐசி எனக்கு போட்டிருந்தோம். அதாவது நான் கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசில் போட்டார் எங்கள் வீட்டுக்காரர் எல்ஐசி. அது எல்ஐசின்னு கூட தெரியாமல் வீட்டுக்காரர் நம்ம பேரில் ஏதோ சொத்து வாங்குறாருப்பாடு சந்தோஷப்பட்டு கிடந்தேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாள் போக தெரிஞ்சு செத்ததுக்கப்புறம் வர்ற பணமா, ஐயோ என்னை கொண்டு செத்ததுக்கப்புறம் பணத்தாங்களான்னு யோசிச்சேன்னு அப்புறம் யோசனை பண்ணேன். எனக்கு தெரியாது அதெல்லாம். அப்போ கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷத்துலேயே அந்த எல்ஐசியை போட்டிருந்தார். அதில் காசை எப்படியோ உயிரோடு சாகாமல் கொஞ்சமாக கெட்டி அது ஒரு 2 லட்சத்துக்கு வந்துருந்துச்சுங்க. அப்படியே 2 லட்சத்தையும் அப்புறம் 2 அப்போ அக்கௌண்ட்டில் 2 லட்சம் கிடந்துருக்கு. அப்போ 6 லட்ச ரூபா என் கையில் வச்சுருந்துச்சுங்க. 6 லட்ச ரூபா கையில் வச்சுக்கிட்டு ஆரம்பித்தோம். முத என்ன பூமி பூஜையை போட்டு போர் தான் போட்டேன். போர் போடுறது என்ன ஒரு 100-150 அடியில் போட்டால் தண்ணி வந்துடும், நல்லா தண்ணி வர ஏரியாதே அப்படி யோசனை பண்ணி போட்டேங்க. ஆனால் பார்த்துக்குங்க, அது 250 அடியை தாண்டினாலும் தண்ணி புருன்னு மெதுவாக வருது. சரி போடு 300 அடி அப்படின்னு 300 அடியை போட்டோங்க. 300 அடி போட்டு ஒரு அடிக்கு எம்பிட்டோ கணக்கு சொன்னாருங்க. எனக்கு சொல்ல தெரில, எனக்கு மறந்து போயிருங்க. எனக்கு அவ்வளோவா ஞாபகம் வச்சுக்கிற மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரது எல்லாமே அந்த கண்ட்ரோலிங் பூரா
நான் வாயிட்டு பேசி இந்த காசுகளை குறைக்கிறது, ஒரு மளிகை ஜாமான் வாங்குற இடத்துல 10 குறைக்கிறது, வீட்டுக்கு கேபிள் காசு வாங்குறவர்கிட்ட 10 ரூபாய் குறைச்சிட்டு கொடுக்குறது, தண்ணியை 10 ரூபாய் குறைச்சிட்டு கொடுக்குறது, இந்த வேலை தான் பார்க்க தெரியும். மற்ற ஒன்றும் தெரியாது. ஆமாம். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சாமர்த்தி இருந்தே பார்த்துக்குங்க. அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருவாரு. நான் அப்படி கொடுக்க மாட்டேன். இதுதான் எங்களுக்குள்ள வித்தியாசம். நான் அப்படியே பார்த்துக்கோங்க, போர் போடுறதுக்கே ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இல்லாமல் ஆப்ரேஷனுக்கு, அதாவது என்ன சொல்லுவாங்க, என்னமோ சொல்கிறாங்க இல்லைங்க, கார்பரேஷனாக அதுக்கு காசு வேறு கட்டணுங்க. எல்லாமே கட்டடம் ஆரம்பிக்க முன்னே ஒரு 2 லட்ச ரூபாய் பிடிங்கிருங்க. கட்டடத்தை ஆரம்பிக்க முன்னே 2 லட்ச ரூபா பிடிங்கிருங்க, போரோட சேர்த்து. கரண்ட் அம்புட்டும் சேர்த்து 2 லட்ச ரூபாய் பிடிங்கி விட்டுருதுங்க. அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாங்க. அப்புறம் போர் போட்டு பில்லர் எழுப்புறோமாங்க. பில்லர் எழுப்ப இப்போ செங்கல், மண் இதெல்லாம் கொட்டுறோம். எல்லாம் ஒரு லோடு இறங்குது பார்த்துங்க. அந்த லோடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கட்டி இறக்கி போடுவோங்க. இறக்கி விட்டு ஆரம்பிச்சு அப்படியே போகுதுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரே வீடியோவில் பேச முடியாது. எப்படி செலவாச்சுன்றதை அடுத்த வீடியோவில் கரெக்டாக சொல்லுவேன். இப்போதைக்கு கரண்ட் இழுத்து அது மோட்ரு போட்டு போர் போட்டதுக்கு மட்டும் 2 லட்ச ரூபா ஆயிருப்பாதுங்க. அதுக்கப்புறம் எப்படி செலவாச்சு, மொத்தத்துக்கு எம்பிட்டாச்சு அப்படின்றத அடுத்த வீடியோவில் கணக்கு பண்ணி பேசுவான். லைக் பண்ணுங்கள். அப்படி பேரும் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து வீடு கட்டுற மக்கள் சுதாரிப்பாக கடன் இல்லாமல் என்னைய மாதிரியே கட்டி இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறது இந்த ஊரா. நான் இப்படி செலவழிச்சு அப்படி செலவழிச்சு இப்படி வச்சுருந்தேன்னு சொல்கிறதுக்காக கிடையாது. நான் பேசுகிற விஷயத்தை கேட்டுக்கிட்டு ஓஹோ இப்படிலாம் இருக்கா வீடு கட்டுறதுல அனுபவம் இல்லாமல் போய் இறங்குவோம். நான் மொதல் இப்போ அனுபவம் இல்லை. இப்போ 2வது ஒரு வீடு கட்டுறேன்னா அனுபவம். அந்த மாதிரி அனுபவப்பட்டு ஒரு வருடம் சொன்னேன்னா அதை நல்லா புரிஞ்சு கேட்டுக்கிட்டு அதே மாதிரி அடுத்ததுல நம்ம இன்னொருத்தவங்க நீங்கள் வீடு கட்ட போயில அனுபவம் பண்ணி கட்டணும். சும்மா 1 லட்சத்தை வச்சுக்கிட்டு 1 ரூபாயோட இல்லாமல் நகையை அடகு வச்சுக்கிடுவோம், நாங்கிட்ட வட்டிக்கு வாங்கிடுவோம், அப்படிலாம் நினச்சி வீடு கட்டக்கூடாது. அப்படி கட்டினா வேஸ்ட்டு. சரிங்களா? அடுத்த வீடியோவில் அப்புறம் என்னென்ன செலவாச்சு எப்படி செலவாச்சுன்றதை சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.